பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், ஆனால் அவ்வளவாகவே அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் கர்த்தர் அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றும் மாறாதவர். உங்களுடைய கிருபை அது மாறாததா என்பதற்கு நமக்கு சோத்திரமப்பா, உமக்கு நன்றியப்பா. இந்த காலங்களில் நாங்கள் ஆராதிக்கும்படியாய், நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் அந்த நல்ல கிருபைகளுக்காய் நமக்கு சோத்திரமப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். நீர் எங்கள் பலனும் மரணம் கோட்டையுமாய் எங்கள்
அப்பா. சமீபத்தில் நாங்கள் திருநெல்வேலி வழியா போனப்போ அந்த சைட்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை நாங்கள் பார்த்தோம். அப்போ இதே பாடலின் வரிகளை கொண்டு அவங்களோட இதே வசனத்தை கொண்டே பேசினார். இந்த மலையை பெயர்க்க முடியாது, பெரிய மலை, அது கூட பெயர் பண்ண கூட என் கிருபை மாறாது, என்னோட கிருபை மாறாது. உலகத்திலே பெரிய மலைன்னு சொல்றாங்க இமயமலை, அது பெயர்த்து போன கூட அவரோட கிருபையும் அவரோட இறக்கமும் அவை மாறாதவைகள். அதை காட்டிலும் பெரிய கிருபை நாம் கர்த்தர் நமக்கு அளித்திருக்கிறார். அவர் நமக்கு அளித்திருக்கிறார். நீர் எங்கள் மீது பாராட்டி நம்முடைய அன்பிற்காக நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு நன்றி அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு பேசுகிற நல் வார்த்தைகளுக்காக நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு நன்றி ஆண்டவர். நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் பரலோகத்துக்கு இன்னொரு சில நேரத்தில் நம்ம பேசுகிறோம். நமக்கு நன்றி அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவர், நீர் எங்களுக்கு போதுமானவர் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு நன்றி ஆண்டவர். வாழ்வை வந்தாலும் உம்மை பிரிவே
ஒவ்வொரு ஆளுங்களும் ஆசிரியர் ஆளுகை
எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 36 10 11 நான் உங்கள் மேல் மனுஷர் யாவரையும் வர்த்திக்கப்படுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப்படுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சி உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறேன். யாவர் தலைவர் நான் கண்ணீர் மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களை விளக்கி சொல்கிற ஆவியை நம்மோடு கூட ஈடுபட முடியாது. கண்ணீர் மூடி நாம் ஜெபிக்கிறார். வசனம் தியானிக்கையில் மனுஷர் யாவரையும் வர்த்திக்கப்படுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப்படுவேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், முந்திய காலங்களை விட மிகுதியான நன்மைகளை, மிகுதியான ஆசீர்வாதங்களை, மிகுதியான நல்ல பலத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் பாவம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சிறைப்பட்டவர்களாய், அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்திலே அவர்களை குடியிருக்க பண்ணினார். கட்டாத வீட்டிலே நாட்டாத திராட்சை தோட்டங்களை அவர்கள் அனுபவித்து நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் இது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், இது என்னுடைய ஜனம். கர்த்தர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது நீ என்னுடைய ஜனம், நீ என்னுடைய ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சொத்து, என்னுடைய சம்பத்து நீங்கள் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய சொத்து யார்தான்? நாம தான். அல்லேலூயா. அவருடைய சம்பத்தாய் நீங்களும் நானும் இருக்கிறபடியினாலே தேவன் நற்சீரடைய செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திலே அவர்களை நாட்டி அவர்களை ஆசீர்வதித்து செழிப்பாய் கர்த்தர் வைத்தார். அவர்கள் சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கிறதிலே கர்த்தரை மறந்தபடியினாலே மறுபடியும் அவர்கள் சிறைப்பட்டார்கள். அவர்கள் மீண்டவர்களாக மாறினார்கள், குறைவுபட்டார்கள். அநேக தங்களுடைய தேசங்களை விட்டு அவர்கள் வெளியே போகிறவர்களாக காணப்பட்டார்கள். அடிமைகளாக விற்கப்பட்டார்கள், சிறுமைப்பட்டார்கள். அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு மறுபடியும் அவரை பார்த்து சொல்லுகிறார், உங்களை மறுபடியும் நற்சி அடைய செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், மிருகங்களை பெருகப்படுவது போல மனுஷரை நான் பெருகப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருக்கம் என்பது எல்லாவற்றிலும் கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் இதெல்லாம் செய்கிறதுனால நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். நீங்க உலகத்திலும் பலவிதமான பிரச்சனைகள். இப்போ பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு இடையில ஜனவரி மாசத்துல இப்படி ஒரு மழை பெய்ததே இல்லையா? அல்லேலூயா. 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்பதான் பெஞ்சிருக்கு? இப்போ பெஞ்சு நாங்க 92ல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. இப்பெல்லாம் ஊர்களுக்கெல்லாம் தண்ணி வந்துச்சு. அதற்கு அப்புறமா பெரிய வெள்ளம் தான் இதுதான். ஆமே. ஒரு நாளைக்கு 10 தடவை போய் ஆற்றுக்குள்ள போய் பார்த்து தண்ணி எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா பாலம் இதுதான். பாலம் மட்டம் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. அந்த நைட்லாம் தண்ணி வெளியேறிச்சு. ஒரு செகண்ட்ஸுக்கு 77,000 கன அடி என்ன செய்யறாங்க, எல்லா அணையிலிருந்து திறந்து விட்டாங்க. நிறைய பாதிப்புகள்னா பாத்தீங்கன்னா, நம்ம பாளையங்கோட்டையில என்னுடைய நண்பர் ஒரு குடியிருந்தார் இருக்கிறாரு. அவங்க சர்ச்சை பாத்தீங்கன்னா கொக்கரகுளத்துல இருக்கிற அந்த மன்னார்பேட்டை பகுதியில் இருக்கிறது. மேல முதல்ல சர்ச்சை வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் கீழே சர்ச்சை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காக கீழே வைத்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா நைட்டு 2:30 மணிக்கு சர்ச்சுக்குள்ள வெள்ளம் வந்து கீபோர்டு, சவுண்ட் சிஸ்டம், மைக்கு, ஆம்பிளிஃபையர் எல்லாமே தண்ணியில முங்கிட்டு. அல்லேலூயா. சுத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தர் காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. சில நஷ்டங்கள் வந்தாலும் சில தோல்விகள் வந்தாலும் பாதுகாக்கிற சர்வவல்லமை தேவன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சி உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் புதிதாய் ஒன்றை கொடுப்பதற்கு பழையதை அவர் அழித்து போடுகிற தேவன், எடுக்கிற தேவன். ஆனால் நற்சி உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். பெரிய வனாந்தர வழியாய் இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். அல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு அழைத்து செல்வதற்கு முன்பதாக கூட தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் அப்பதான் யோசித்து பார்த்தேன், அந்த ஜனங்களுக்கு 6 லட்சம் புருஷர்களுக்கு தண்ணி எங்க கிடைச்சிருக்கும், சாப்பாடுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா. இங்கே சில காரியங்கள் அசௌகரியமா இருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. வெள்ளம் வந்துட்டுனா அங்க பூந்துருமோ இங்க பூந்துருமோ, ஆழ்வ பொருட்கள்லாம் அப்படி தண்ணி சுத்தி வந்துச்சு. நிறைய வீடுகளுக்கெல்லாம் நிலைக்காத தண்ணி வந்துவிட்டது. நிறைய பாதிப்புகள். விவசாயிகள் இப்பதான் நடுகை நாற்று நட்டுருக்கிறாங்க, நெல் நாற்று நட்டு அதெல்லாம் தண்ணியில முங்கிட்டு. நிறைய வாழைகள், வாழை உயரத்துக்கு தண்ணி என்ன செய்யுது நிற்குது. திருநெல்வேலி திருச்செந்தூர் ரூட்ல 2
3 நாள் பிளாக் பண்ணிட்டாங்க. வண்டி என்ன செய்யல, பஸ் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மணிமுத்தாறுல ஒரு வாட்ஸ்அப் செய்தியை பார்த்தேன். மணிமுத்தாறு பாலத்துக்கு மேல என்ன செய்யுது, தண்ணி ஆர்ப்பரிச்சு போகுது. அல்லேலூயா. ஆமென். பொதுவாக அங்கே மணிமுத்தாறுல பாவனாரிலிருந்து கிளம்பிச்சுன்னா இங்கே ஆழ்வார்த்திலேயே வர்றதுக்கு குறைஞ்சது 2 நாள் ஆகும். திருநெல்வேலிக்கு முதல் நாள் வந்துட்டா மறுநாள் இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். ஆனால் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த வெள்ளங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த வெள்ளம்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆத்து பாலம் அப்படியே கத்தி விடுற மாதிரி போகுது. சைட்ல வந்து ஒரு 50 மணல் முட்டையை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆமென். வெள்ளம் வந்து ஒரு அசைச்சுன்னா இணைஞ்சிடும். ஒரு 10-30 அடி ஆழத்துக்கு இணைஞ்சிடும். ஆறு எந்த பக்கம் திரும்பிடும், ஆழ்வார்ல இருந்து நாஸ்ரேத் வரைக்கும் எந்த ஊர் வரைக்கும் போக தெரியாது. அல்லேலூயா. முடிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனாலும் தேவன் பார்க்கிறதே. அல்லேலூயா. நாம ஜெபிச்சதுல ஆண்டவரே சமுத்திரம் எல்கை இருக்குன்னா நீர் எல்கை உண்டாக்கிருக்கீங்க ஆண்டவரே, இந்த ஆற்றுக்கும் நீர் என்ன செய்யுங்க, எல்லையை உண்டாக்கி இம்மட்டு நீர் எதிர்த்து வராதே என்று சொல்லுங்கப்பா. நீங்க கட்டளையிடுங்க, நீர் சொல்லாமல் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. வெள்ளம் படிப்படியா குறைஞ்சிட்டு நேற்று கூட மறுபடியும் திறந்து விட இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மை பார்க்கிறதே உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கட்டிடும்படியாய், நற்செய்தி உண்டாகும்படியாய் தேவன் சில காரியங்கள் வழியாய் நம்மை நடத்துகிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம கூட கர்த்தர் இருந்தார். குறைவில்லாமல் நடத்துகிறதே. சிங்கக்குட்டியில் காட்சி அடைந்து பட்டினியாயிருக்கு கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது சொன்ன தேவன். தேவனுடைய வார்த்தைகளை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நேற்று 8-9 மணிக்கு போலதான் வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணி என்ன செய்ய அப்படின்னு பிளான் பண்ணும்போது நான் செஞ்சேன். ஆண்டவரே, ஒரே ஒரு நாள் ராத்திரி மோசே வந்து கோலை நீட்டின உடனே செங்கடவே என்ன செஞ்சு ஆண்டவரே வெட்டாந்திரையா மாத்தினீங்க. ஆண்டவரே, அப்படி ஒரு அற்புதம் எங்களுக்கு நீர் செய்யக்கூடாதா? அல்லேலூயா. ஆமென். எப்படியும் நம்ம யோசிக்க பார்த்து முட்டளவு தண்ணிக்கு மேல இருந்து பார்த்து அப்படின் போது மாலையிலே பார்க்கும்போது உள்ள வந்து கரண்டையோட கொஞ்சம் தான் கூட இருக்கு அப்படின்னாங்க. ஆமென். நான் உள்ள விட்டு நான் நடந்து சர்ச்சு வரைக்கும் வந்துட்டு திரும்ப எல்லாம் பேக்கில் எடுக்க போனோம். அதுக்கப்புறம் திரும்ப சரி கார் உள்ள கொண்டு போய் மாவட்டம் உள்ள கொண்டு வந்துட்டோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். நம்மளை விட எவ்வளோ நெருக்கத்திலே பாடுகளிடத்திலே எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள். கிருபையாய் சோதனையோடு கூட ஒரு போக்கை கட்டளையிடுகிறேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தாலும் அவர்களுக்கு பகலிலே மேக சமூகம், இரவிலே அக்கினி சமூகம் கொடுக்கிறதே. ஆமென். இந்த மலை குளிர் நம்மளால தாங்க முடியல. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அங்க என்ன கம்பளி வச்சிருந்தாங்களோ என்ன வச்சிருந்தாங்களோ அவ்வளோ நினைச்சு மந்தையா புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், அவ்வளவு பேர் எப்படி தங்கியிருப்பாங்க. மழை பார்த்தீங்களா, இந்த ஓயாத மழை, இந்த மாதிரி ஒரே மழை பெஞ்சிட்டே இருக்கு. அப்போ நினைச்சேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் போட்டு அந்த கூடாரங்கள் எப்படி இருந்துக்குமோ, எப்படி இன்னைக்கு மழை ஒரு பக்கம் பெருகி நிறைய வீடுகளுக்கெல்லாம் தண்ணி வருதுன்னா அவ்வளவு பேருக்கும் கர்த்தர் இவ்வளவு அற்புதமாய் நடத்தியிருப்பார். அவன் ஒரு குறைவு இல்லைன்னா ஒரு குறைவு இல்லாமல் நினைஞ்சிருப்பாரு. கூடாரங்களுக்குள்ள தண்ணி போகாதே கர்த்தர் பாதுகாக்கிறதே. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட குறைகளாக இருந்தாலும் நீங்கள் அவரை தேடும் பொழுது, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது, அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அவன் தேவன் நற்செய்தி உண்டாக செய்கிற தேவன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லப்பட்டது. தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல கர்த்தரை இவ்வளோ சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய சமீபமாய் பெற்றிருக்கிற தேவன் பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. நம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். தம்மை தொழுது கொள்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சங்கீதம் 144:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். அல்லேலூயா. நாம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பாக்கியமுள்ள ஜனம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.
ஒருவேளை சில காரியம் இருக்கலாம், சில காரியம் இல்லாமல் போகலாம். ஆனா நீங்களும் நானும் என்ன எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்று சொன்னால், கலாத்தியரிலே தேவனுடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாச மார்க்கத்தார். நம்மளா யாரு? விசுவாச மார்க்கத்தார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுடைய தனிமனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே உங்களுக்கும் எனக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா. நம்முடைய எல்லாம் எதின் அடிப்படையில இருக்கிறது என்று சொன்னால் விசுவாசத்தின் அடிப்படையில இருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்திருக்கிறோமா? பார்க்கல. அவருடைய பாடு மரணங்களை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து நம்புகிறோம். அதன் மூலமாய் நாம் விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிறபடினாலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. ஆமென். ஆபிரகாம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்படுது. ஆபிரகாம் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் கர்த்தரை தொழுது கொண்டான். ஆமென். பலிபீடத்தை கேட்டு என்ன செய்கிறான்? கர்த்தரை ஆராதிக்கிறான். ஆமென். தம்மை தொழுது கொள்கிற யாருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். ஆமென். நீங்க எதெல்லாம் ஆராதிங்க, நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் கர்த்தரை துதிங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு துதிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க துதிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். ஆமென். விசுவாசம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதுனாலே, விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுனாலே, விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறதுனாலே விசுவாசம் வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். நீங்க வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் லோகாஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பிரத்யட்சமாய் கர்த்தர் உங்களோடு என் கூட பேசுகிற வார்த்தைகள் ரேமா என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே பிரத்யட்சமாய் நீர் என்னோடு பேசுகிற நல்வார்த்தைகளை எனக்கு தாரும், நீங்க வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை அப்படியே உங்களுடைய ஒரு அணையிலிருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு வருவது போல உங்களுடைய ஒரு உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும்? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது சில வார்த்தைகள் உங்களை அந்த வசனத்தை விட்டு அடுத்தாப்ப போக விடவே விடாது. சில பாடல், நேற்று கூட ஒரு பாடல் நான் கேட்கும் பொழுது அப்படியே கண்ணீர் விடுட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடுகிறது, பேசுகிறது. அல்லேலூயா. ஆமென். சில பேருக்கு அடிச்சா கூட கண்ணீர் என்ன செய்யாது? வராது. சில பேர் அடிச்சா கூட என்ன இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். சில பேரண்ட்ஸ் வந்து டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பாங்க. அது சொல்லுங்க, இன்னும் 2 அடி. ஆமென். அடிக்கிற மூடே நிற்கிறது. ஒன்னி அடிச்சு என் கை தான் வலிக்கு, ஒன்னிய திட்டி என் வாய் தான் வலிக்குது அப்படின்பாங்க. அல்லேலூயா. கடற்கரை சொல்லுங்க, கர்த்தர் சொல்கிறார், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வார்த்தைப்படி ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாம் ஏன் நான் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். ஆமென். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு ஓ அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கீழ்ப்படுத்தி என்ன செய்யலாம்? சொல்லுங்க. ஆமென். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்துச்சு. எங்க அம்மா சுகவீனமா அந்த தூத்துக்குள்ள இருந்தாங்க. அப்போ வெள்ளம் எப்படிமா போகுது அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, வெள்ளம் ரொம்ப பயங்கரமாக தான் வருது, ஊரை சுற்றினா தண்ணி இருக்கு,
அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் கூட அசைஞ்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னாங்க. ஆமே 18 வயசுல இருந்து 76 வயசு வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் ஊரை விட்டு அசைஞ்சிருக்காங்க. அங்க நிறைய ராணுவத்துல இருந்து போட்டுக்கிட்டுலாம் கொண்டு வந்து நிறுத்தி எல்லாம் அலாட் பண்ணி எல்லாம் மேடான போய் போங்க ஊரை காலி பண்ணுங்கன்னா ஒரு ஆள் கூட நல்ல புளிய மரம் என்ன செய்யும். இப்போ கூட வெள்ளம் வாய்க்கால் மாறி பாஞ்சு வருது. ஆத்து தண்ணி அப்படியே வந்து இங்க வர்ற ரோடு எல்லாம் வந்து ஒரு பெரிய வாய்க்கால் போனா எப்படி இருக்கும், அவ்வளவு தண்ணி போகுது. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நல்லா தண்ணி என்ன செய்யணும், மரம் உடலாம் என்ன செய்யும், உடமரம்லாம் நல்லா பருப்பு புளிய மரம்லாம் நல்லா வாங்கி ஒவ்வொருத்தையும் பள்ளத்துல இருக்கிறவங்க வீடு வாசல் என்ன செய்யணும் பருதிச்சிருக்காங்க. ஊருக்குள்ள என்ன சொல்லுது, நல்ல தண்ணி என்ன செய்யணும் வரணும். ஏன்னா அவங்க வீடு எப்படி இருக்குன்னா நல்ல இவ்வளவு உயரத்துக்கு நல்ல உயரமான இடத்துல இருக்கு. அதனால எவனுக்கு எப்படி வந்தானே அலையா நான் சொன்னேன், வெள்ளம் மட்டும் உள்ள வந்துட்டுலாம் ஆமே எவ்வளவு மேடா இருந்தாலும் அது இணைஞ்சிடும். அலையா கடற்கரை வைத்து உடனே சொல்லுங்க ஆமே. இடத்தை விட்டு அசையாத மக்கள் மத்தியிலே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவர் புறப்பட்டு போனார். அல்லேலூயா ஆமே. கர்த்தர் 75 வயதில் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார் சொன்னா, சந்ததி எப்படி இருக்கும் வாடா அது காமின்னு சொல்லி என்ன சொல்றாரு, வானத்து நட்சத்திரத்தை எல்லாத்தையும் என்ன கூடுமானால் சந்ததி இவண்ணமாய் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன உன்னால் கூடுமானால் உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 15:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான காரியம், அவன் கர்த்தரை என்ன செய்தான், விசுவாசித்தான். அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு எதெல்லாம் நற்சி உண்டாகாமல் இருக்கிறது, எதெல்லாம் ஆசீர்வாதம் குறைச்சலா இருக்கிறது, எதெல்லாம் ரொம்ப வீக்காய் இருக்கிறது, அதுல நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். உங்களுக்கு நற்சி உண்டாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெறுவால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னதே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று ஏன் எண்ணப்பட்டான் என்று சொன்னால், புறப்பட்டு வந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். 75 வயதுல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். 100வது வயசுல தான் அது இணைஞ்சி நிறைவேறிச்சு. அல்லேலூயா ஆமென். நிறைவேறினது மாத்திரமல்ல, அவர் நல்ல 15-18 வயசு ஆனவனை மறுபடியும் சொல்றார், கர்த்தர் அவனுக்கு ஒரு பரீட்சையை வைக்கிறார். ஆமென். ஏகசுதன் என்று பாராமல் நான் உனக்கு காண்பிக்கும் மோரியா மலையில போய் அவனை என்ன செய் பதில். அல்லேலூயா. சத்தமா ஒரு அங்கே சொல்லுங்க ஆமென். நீங்களும் நானுமா இருந்தா நினைச்சிருப்போம், ஒரு பொல்லாத ஆண்டு வந்து நினைச்சிட்டு நம்மகிட்ட பேசிட்டு ஐயோ இன்னும் அது சத்தத்துக்கு செவியே கொடுக்கக்கூடாது. ஆமென். நம்ம பழையபடி எங்க போயிடலாம், நம்ம தகவல் வீட்டுக்கே போயிடலாம். ஆமென். சில பிரச்சனைகள் மாடுகள் வரும்பொழுது சில பேர் கர்த்தரே வேண்டாம், வேதம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம் என்று ஒதுக்கி போகிற மக்கள் மத்தியிலே ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து போனார். ஆமென். கீழ்ப்படிந்து போய் கர்த்தர் எனக்காக யாவத்தை செய்து முடிப்பார்ங்கிற விசுவாசத்தோட அவன் காணப்பட்டான். கர்த்தர் அவன் வெட்கப்படவே. அல்லேலூயா. எபிரேய ஆக்கியோர் சொல்லும் பொழுது சாம்பலில் இருந்து கூட கர்த்தர் ஈசாக்கை எழுப்புவார்ங்கிற நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா ஆமென். ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்து அதை திருப்பி கேட்கும் போது சந்தோஷமா கொடுக்கிறது பிரயாசப்பட்டார். அதை முழு இதயத்தோடு கொடுத்தான். அல்லேலூயா. வேலைக்காரத்தை சொல்லிட்டு போறான், நானும் பிள்ளையாண்டாங்க அவ்விடம் மட்டும் போய் திரும்பி வருவோம். அல்லேலூயா. போறது எதுக்கு, ஈசாக்க போட்டு தள்ளுறது. அல்லேலூயா ஆமென். இந்த காலத்து பிள்ளைங்களாம் நினைஞ்சிருக்கும், நிறைய ஊழியர்கள் சொல்லுவாங்க, தாத்தாவை மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு அது என்ன செய்யும், எம்மா தாத்தா என்னை கொல்ல பார்த்தாருன்னா வயசான காலத்துல அவருக்கு என்ன உண்டாயிடுச்சு, மனசு வேதலிச்சு போயிட்டு ஆண்டவர் சொன்னார் ஏதோ ஆகு சொல்லிட்டு அப்படின்னு அவன் அப்படியே ஈசாக்கு கையை கால கெட்டுறதுக்கு கீழ்ப்படிந்து. அல்லேலூயா. அவன் இன்னைக்கு ட்ரௌசர் போடுறது கூட பிள்ளைகள் பாடா பேலன்ஸ் பண்றாங்க. அது ரெட்ட பிள்ளைகள் பிறந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று போடணும் அங்க ஒன்று போடணும். அவன் ஆனா ஆபிரகாம் அமைதியாக
ஈசாக்கு அமைதியாக வழிபடுத்தும் நிலை கிடைக்கப்பட்டு அல்லேலூயா. ஒரு மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு பலிக்கு நெருப்பு இருக்கு, விரல் என் தலையில இருக்கு, பலிக்குடா ஆட்டுக்குட்டி இருக்கு. ஆமே, நம்ம அப்படியே ஒரு அபோட்டர் போட்டு நினைஞ்சிரும். கர்த்தருடைய பருவத்தில் நீர் எதையாவது எடுத்துக்கொள்ள மாட்டவரே. ஆமே, ஏமான தர முடியாது. நம்ம ரிட்டர்ன் வந்துடும். யோசிச்சு பாருங்களேன், அவர் எத்தனை வருஷ கனவு, 25 ஆண்டுகள் கனவு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வீட்டுல மாத்திரம் எத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்கன்னா ஏறத்தாழ 360க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அவருடைய வேலைக்காரர்களுக்கு பிறந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இவனுக்கோ குழந்தை இல்லை. கணக்கு வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஆசாசியா தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளையை அவன் பலி செலுத்த போன பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையோட மேல் கையை ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பிள்ளையாண்டார் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் வச்ச பரிசையில ஆபிரகாம் வெற்றி பெற்றபடினால்தான் அவருக்கு பேர் ஆபிரகாமின் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று பெயர் பெற்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் பெயர் பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் மூலமாக என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமானவர்களாய் கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். ஆமென். யோபை குறித்து வாசிக்கும் பொழுது யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பும் விலகுமாயிருந்தார். அவனை போல பூமியில நீங்களும் நான் கிடையாது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் அவுட். இது ஆபிரகாமோட டேஞ்சர். அல்லேலூயா. 10 பிள்ளைகள் போயிட்டு ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் போயிட்டு அதோட விட்டானா சாத்தான் உடலை. ஆமென். உச்சந்தலைகள் உள்ள கால் வரை சரீரத்திலே பருக்கள் வியாதிகள் ஓட்டு வச்சு சொல்லிக்கிட்டே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவருடைய மனைவி பார்த்து சகிக்க முடியல. பெரிய செல்வ சீமானா இருந்தார். அவருடைய கால்களை கூட ஆமென். நான் இதுல கூட ஒரு வாழி தண்ணி இன்னைக்கு வைக்கலாமான்னு நினைச்சேன். ஆனாலும் தண்ணீர் வழியாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? கடந்து வந்திருக்கிறோம். இதை விட இன்னும் எங்க கடவுளை அப்படின்னு அவன் எதனால கழிவிருக்கிறான்? நெய்யினால கழிவிருக்கிறான். நெய் கரண்டி பார்த்துருக்கீங்களா? சின்ன குடிக்கரண்டியா இருக்கும். அந்த காலத்துல உரிப்பானையில மேல கொடுப்பாங்க. அதை சூடு பண்ணி அப்படியே சாம்பார்லாம் ஊற்றி அப்படியே சாப்பிடுவாங்க. இவர் எதை வச்சுதான் கழிவிருக்கிறாரு? அவன் தூத்துக்குடியில ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த டேப்ல தண்ணி அப்படியே நூல் மாதிரி விழுந்துச்சு. இதுதான் 15 நாளைக்கு பார்த்தேன். இவ்வளவுதான் என்ன செய்யணும்? கழுவணும். நமக்கு அப்படியே டேப்ல கலந்து விட்டு சர சர சரன்னு. ஏன்னா இப்போ டேங்க் ஃபில் பண்ணா எப்போதான் 15 நாளை எந்த தண்ணியை தான் ஓட்டணும்? இதே தண்ணியை தான். ஆனா ஆபிரகாம் மன்னிக்கவும் யோபு தன்னுடைய கால்களை எப்படி கழுவிருக்கிறான்? நெய்யினால கழுவிருக்கிறான். செல்வ சீமான். ஆமென். அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து கொல்லாமுது விலகினான். அவனை போல பூமியில் ஒருத்தனும் அல்லேலூயா. வேதத்தில் அவனை குறித்து சொல்லுங்க. உதடுகளினாலே பாவம் செய்யலை, நாவினாலே பாவம் செய்யலை. அவன் இருதயத்துல தேவனை குறித்த ஒரு தீங்கு கூட அவன் என்ன செய்யல நினைக்கிறேன். அவன் மனைவி சொல்றான், தேவனை தூசித்து ஜீவனை பைத்தியக்காரி பேசுனது போல பேசுகிறார். அவன் சத்தமா வல்லிய சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அநேக வீடுல யோபு போல நிறைய பேர் பேசிக்கிறாங்க. புரியுங்க? ஏதாவது யாராவது பண்ணதை லூசு அப்படிங்கிறது. அல்லேலூயா. அவன் லூசு சொல்லல, பைத்தியக்காரி பேசுகிறது போல. அல்லேலூயா. எனக்கு வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனிடத்துல நன்மையை பெற்றனா தீமையையும் பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனிடத்துல தீமை இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவரிடத்துல
நன்மை செய்கிறவர். அவர் தீமை செய்கிற தேவனே அல்ல. அல்லேலூயா. அவர் நன்மைகளின் காரணனாய் இருக்கிறார். நன்மைகளின் ஊற்றுக்கண்ணாய் அவர் இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு நன்மை செய்வதிலே அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா பரிசுத்தாவியை கொடுப்பது, நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். நீங்களும் நானும் நினைக்கிறோம், நாம் நற்செய்தி பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ஆசீர்வாதத்திற்கென்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. ஆமென். முதல்ல பார்த்து தேவனை அறிகிற அறிவு, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதிரை சொல்லப்பட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமுறைப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவருமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக. அல்லேலூயா. அப்ப நீங்க இதுல வாசித்த எல்லாம் என்னன்னா, தீமைக்கு தீமை உதாசீனத்திற்கு உதாசீனத்தை நாம் சரிக்கட்டவர்களாக இருந்தால் ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க மனதார மற்றவர்களை வாழ்க்கும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது, முதலாவது அந்த ஆசீர்வாதம் உங்க தலைமையில வந்து இறங்குகிறது. அல்லேலூயா. சத்தமாக வெளியே சொல்லுங்க. ஆமென். சத்துருக்களுக்காய் ஜெபிங்கள் என்று கர்த்தரின் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்துருக்களுக்காய் ஜெபிங்கிறது ரொம்ப எளிதான காரியம். ஆமென். சொல்றது, ஆனா ஜெபிக்கிறது ரொம்ப. ஆமென். சில பேர்லாம் ஆசீர்வதிக்கிறது, சில பேருக்கு 5 ஆண்டு 10 ஆண்டு கூட சரி எப்படியோ படிச்சுட்டு போறான், ஆமென், எப்படியோ ஒழிஞ்சு போறான் அப்படிங்கிற மாதிரி தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டு, தீமைக்கு தீமை உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களா? அல்லேலூயா. எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுடைய வார்த்தைகளையும், அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நம்முடைய குணாதிசயங்கள் மாறுகிறது மூலமாய் ஆவிக்குரிய வரங்களாய் இருக்கட்டும், கனிகளாய் இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாய் இருக்கட்டும், எல்லாம் வேதத்தின் சாரத்தின் அடிப்படையிலே காணப்படுகிறது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க தேவனுடைய வார்த்தையின் மேலே வாஞ்சியாய் இருந்து அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, தேவன் செய்கிற காரியம் சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை மாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இதுல கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் தேவன் உங்களை என்னை கர்த்தர் மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை முதல்ல சொல்லுங்க. ஆமென். மன்னிக்கப்படாத கூட்டம் எவ்வளவு இருக்கு? பெரும் கூட்டம் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. அல்லேலூயா. சத்தமா வெளியே சொல்லுங்க. அப்படி தொழுது யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்த நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்களா அப்படினாலே தீமைக்கு தீமை உதாசீனத்திற்கு உதாசீனத்தை சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டபடினாலே நீங்கள் ஆசீர்வதிங்க. கைவிட்டு நான் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன்.
ஆசீர்வதிப்பேன். ஆமென். இங்கே கிருபையின் ஐஸ்வர்யம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மன்னித்தார், அதுபோல நாமும் மற்றவர்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். சகோதரர் விரோதமாய் பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்கிறார் 70 முறை. 7 49 490 தடவை. எத்தனை நாளைக்கு? 365 நாளைக்கா? 365 நாளா? ஒரே நாள்ல. ஆமென். நிச்சயமா உங்களால என்னால கிறிஸ்துவின் சுவாபம் இருந்தா மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆமென். பக்கத்துல இருக்கிற சொல்லுவான், உனக்கு சூடு சொரணை எத்தனை தடவை ஏமாத்துறான், எத்தனை தடவை ஒண்ணு எப்படிலாம் சொல்றான், உனக்கு ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் 490 தடவை. ஆமே. நமக்கு ஒரு தடவை என்ன செய்வோம்? கொஞ்சம் பொறுப்போம். அடுத்த தடவை என்ன செய்யும்? பார்த்துக்கிட்ட பண்ணி 3ஆவது தடவை தான் நம்ம நினைக்கிறோம். நீங்களும் நான் நினைக்கிறோம், எத்தனை தடவை தான் உனக்கு சொல்ல. ஆமே. சத்தமா வரல சொல்லுங்க. அது மாத்திரமில்ல, பெண்களா இருந்தால் சில இடங்கள் இணைஞ்சிரு, அவங்க கொண்டே இவங்க பிடிக்க, இவங்க கொண்டே அவங்க பிடிக்க, கைகளத்து வரைக்கும் வந்துருது. கைகள் வரலையே சொல்லுங்க, சத்தமா வரலையே சொல்லுங்க. ஆனா கிருபையின் ஐஸ்வர்யம் என்பது, ஆமென், கிறிஸ்து நமக்கு மன்னிப்பது போல நாம மற்றவர்களுக்கு மன்னிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். மாதிரி வாராய் படுக்க எதை குறித்தும் கணக்கமில்லமா, யார் மேலும் கசப்பு ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தர் உங்களுக்கு முதல் தரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தரும்படியாய் யாவரோடு என்ன செய்யுங்க? சமாதானமாக இருங்க. நாம எவ்வளவு நன்மை செய்தாலும், எவ்வளவு நம்ம நல்லது நினைச்சாலும், கெட்டது நினைக்கிறதுக்கு ஒரு குரூப் என்னதான் செய்யும்? இருக்கதான் செய்யும். ஹல்லேலூயா. நம்ம வேலை பார்க்குற இடத்துல நாம நல்லதுக்கா நிறைய காரியங்கள் சொல்லுவோம். ஆனா யாருக்கு நீங்க ரொம்ப நல்லது வேலை செய்யற இடத்துல செய்வீங்களோ அந்த ஆள் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்க தான் எதிராக இருந்தீங்க. ஹல்லேலூயா. நீங்களே குழம்புங்க, இவங்க வேலைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் உதவி செஞ்சேன், நான் இவங்களுக்கு என்னெல்லாமோ பண்ணேன், ஆனா இந்த ஆள் தான் எனக்கு என்ன செய்யும்? ஹல்லேலூயா. எதிராக வருகிறது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், கிருபையின் ஐஸ்வர்யம் என்பது மன்னிப்பு. ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மன்னிக்கிறது, மன்னிச்சிட்டேன், மன்னிக்கிறது அதெல்லாம் ரொம்ப எளிதான காரியம், சொல்றது எளிதான காரியம். ஆனா அது பிராக்டிக்கலா கொண்டு வரணும்னா கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் அவருடைய ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வெளிப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் நான் ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். கை வைத்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆனபடியால் தீமைக்கு என்ன செய்ய மாட்டேன்? தீமை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. உதாசீனத்திற்கு உதாசீனம் என்ன? சில பேர் திட்டலாம் வேண்டாம். ஆமென். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை இவங்க அவங்களுடைய காரியங்களா சொல்றதுதான், நீங்க ஒன்றும் பேச வேண்டாம். ஆமென். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என்ன செய், ஒன்றும் பேச வேண்டாம், வாயை ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க? இதுக்கு 2 அடி மண்டையில கூட நினைச்சுக்கலாம், இந்த பொட்டு கூட வாங்கிக்கலாம். நான் திருவள்ளுவர் சொல்லிக்கலாம், தீனா சுத்தப்பொன் உள்ளால் மாறாலே நாவினாலே சுத்தப்பட்டது. ஆமென். அந்த சொல்ல காட்டில ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு. ஆமென். தேவனுடைய சொல்லப்பட்டு கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறார். ஆமென். சில பேர் கண்ணிலே பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா நல்லே சொல்லுங்க. ஆமென். இங்க ஒரு கதை ஓடிட்டு இருக்கும், அங்க ஒரு கதை இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கடவுளை வைத்து நல்லே சொல்லுங்க. ஆமென். உண்மையாகவே நீங்க யாரை கிண்டல் பண்ணிருக்கீங்களா அந்த ஆள் பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க? ஐயோப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உதாசீனத்திற்கு உதாசீனத்தை, தீமைக்கு மனுஷனுடைய சுபாவம் எப்படிதான்? ஆமென். அவன் 4 வார்த்தை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வார்த்தையாக என்ன செய்யணும்? கேட்கணும். என்ன செய்யும்? அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். ஆனாலும் என்ன செய்யும்? ஆண்டவரே, நாம இடக்க எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாமுக்கு முன்னாடி உன்னை என் மைண்ட், என் சிந்தனைகள் ஆளுக்கு நீங்க செய்யும். நீங்க ஆண்டு கொண்டு ஆண்டவர். ஹல்லேலூயா.
அவன் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அல்லேலூயா. கோபம் கொண்டு நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், பிள்ளைகளை அதிகமா திட்டா கூட மனசு என்ன செய்யும், கொஞ்சம் மாறி அது என்னதாயிருது, லிமிட் என்ன செய்யுது. அல்லேலூயா. அவன் லிமிட் தாண்டது எப்படி, எனக்குன்னு வந்து என் வயிற்றுல வந்து பிறந்து என் உயிரை எடுக்கணும்னே நீ இருந்திருக்கிய, நீ கேவலப்படுத்தணும்னே நீ சொல்ற. இது கற்பனை, நீ கத்தரால் வரும் சுதந்திரம். இது ஏன் சுதந்திரம், ஏன் சொத்து அப்படிங்கிறார். உங்களை நம்பி கத்தரை இணைஞ்சிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை சொத்தாக கொடுத்திருக்கிறார். அநேக வேளையில் நம்ம இணைஞ்சிடணும். அவன் பிள்ளைகளை விசனப்படுத்துகிறாய், கோபப்படுத்துகிறாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறாரா, இந்த நாள்ல நல்லா நினைச்சிட்டீங்க, நான் ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் ஐஸ்வர்யம் மன்னிப்பு. அல்லேலூயா. ஆமென். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3:13. அல்லேலூயா. அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே இணைஞ்சிரும். ஆமென். சத்தமா உடனே சொல்லுங்க. அன்பு சகலத்தை தாங்கும், நம்பும், சகிக்கும். அல்லேலூயா. ஆமென். தீங்கு நினையாது, சிரமடையாது, அநியாயத்தில் என்ன செய்யாது. அநியாயத்தில் சந்தோஷம்னா என்ன தெரியும். இவன் ஆடின ஆட்டத்துக்கு இவன் என்ன செய்வான், இப்படிதான் வந்து மாட்டுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அநியாயம், மற்றவங்களுக்கு அநியாயம் வரும்போது என்ன செய்யுது, ஆனா நேர்ல பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு போய் இப்படி வந்து பின்னாடி போய் ஆட்டத்துக்கு இதுதான் இது காணாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கத்த சொல்றாரு, இது தீமைக்கு தீமை, உதாசீனத்திற்கு உதாசீனத்தை. ஆனா நீங்களும் நானும் 99% எதுலதான் வரும், இதுலதான் வரும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், கிருபையின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு எனக்குள்ள இருக்கும் பொழுது கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கிறதுக்கு ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. கரங்களை முதல்ல சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, கூடுமானால் யாவரோடு என்ன செய்யுங்க, சமாதானமா இருங்க. உங்களுக்கு சண்டை ஆட்களே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். இவங்க மூஞ்சில நான் என்ன செய்ய மாட்டேன், பிடிக்க மாட்டேன். இவா வீட்டுல கை நினைக்க மாட்டேன், இவா வீட்டுல கால் வைக்க மாட்டேன். அதோட அட்வான்ஸா செத்தா கூட சில பேர் சொல்லலாம், செத்தா நீ என் முந்திரம் பிடிக்க கூடாது, நானும் உன் முந்திரம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் நான் ஆசீர்வாதம் என்று அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா. மனுஷிக பாவத்தோட பிசாசு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எரிச்சல், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்ற வேதங்கள், இணங்கி போகாத தன்மைகள் எல்லாம் இருந்தாலும் கிறிஸ்துடைய வார்த்தையை நாம சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது கிறிஸ்துடைய திவ்ய சுபாவங்கள் உங்களுக்குள்ளே விளங்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மரம் எதை உரியுதோ அதை வச்சுதான் அது என்ன செய்யுது, அது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பது அர்த்தம். அல்லேலூயா. ஒரு மரத்தினுடைய வித்தை வைத்து அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஒரு உடை மரத்தினுடைய வித்து மாமரத்தை ஒருபோதும் என்ன செய்யாது, உண்டாக்கவே. உடமரத்தை வித்து எதைத்தான் கொண்டு வரும், முள் மரத்தின் வித்து முள் மரத்தை கொண்டு வரும். ஆமென். மாமரத்தினுடைய வித்து மரத்தை நான் கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்களும் நானும் பொல்லாதனாலே பிறந்தவர்கள் அல்ல, நீங்களும் நானும் தேவனாலே பிறந்தவர்கள். கைகளுக்கு அல்லே சொல்லுங்க. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன இருக்கிறது, கிறிஸ்துவுடைய இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த உதாசீனம் என்கிற வித்து முளைக்காம இருந்தால் நான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே அதை தூண்டி விடுகிறார். அல்லேலூயா. நான் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செலுத்த மாட்டேன், தீமைக்கு தீமை செலுத்த மாட்டேன். மன்னிக்க முடியாத சுபாவம் எனக்குள்ள வரக்கூடாது. எனக்குள்ளே தயவு, அன்பு, காருண்யம், இரக்கம் எனக்குள்ளே காணக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய சிந்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென்.
மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்பட்டது. எபேசியர் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. சத்தமாக நல்ல சொல்லுங்க. இன்னொரு ஐஸ்வர்யம் சொல்லப்பட்டது, மகா மேன்மையான ஐஸ்வர்யம். அல்லேலூயா. சத்தமாக நல்ல சொல்லுங்க. அவர் மன்னிச்சது மாத்திரமல்ல, நம்ம மேல தயவு கூறுகிற தேவன், கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை பேருக்கும் இந்த இரக்கம் அந்த வாக்கியம் கிடைக்கல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இணைஞ்சிருக்கிறாரு. இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் வாக்கியம் உள்ளது. இவ்வீதமான சீரை பெற்ற ஜனம் வாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. பாத்தீங்களா, எத்தனையோ மக்கள் பாவம் நடந்து செருப்பு போடாம. நீங்க பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை போயிருந்தேன். அந்த ரோடு இவ்வளோ அகலம் தான் இருக்கும். 4 வேல 2 வே இவ்வளோ அகலம் இருக்கும். அவ்வளோ நீளத்துக்கு அழகு குத்திக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்க, மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னாடி ஓடுறாங்க. இது தட்டிடக்கூடாது. எனக்கு மாடியில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடையில் இருந்தேன். பார்க்கும்போது எனக்கே பருதாம ஒரு சின்ன யோசனை இப்படி ஓடுறாங்களே. எல்லா இடத்துலையும் 4 வே கிடையாது. சில இடத்துல என்ன வந்துடும், 2 வே வந்துடும். இவங்க எத்தனை பேர் பாதுகாப்பாக போனாலும் திடீர்னு ஏதாவது வண்டியில ஏதோ இடிச்சான்னா மாறி நினைக்கும் போதே எனக்குள்ள என்ன ஒரு மாறி பண்ண ஆரம்பிச்சு. திருமையாய் நான் தர வேண்டிய தண்டனைகள் எல்லாவற்றையும் நீ எனக்காக சிலுவையில அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய காருண்யம் இந்த மக்களுக்கு என்ன செய்யல தெரியல. அல்லேலூயா. காலில பொத்து, காலில துணியை கட்டி, அவன் சரீரத்துல அழகு, நாக்குல அழகு குத்தி நம்முடைய சரீரத்தை அவ்வளோ வேதனைப்படுத்தி எப்படியாவது மெய்தேவனை பார்க்கணும், எப்படியாவது உண்மையான கடவுளை பார்க்கணுங்கிற ஆசையுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதா, குடும்பத்துல காணப்படுகிற சாபங்கள்லாம் மாற்றப்பட்டதா அவ்வளவு மாற்றியோடு போகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன நம்பு, உடைய பாவங்களை என்ன செய், அறிக்கை செய், விட்டுவிடு, அப்பொழுது நீ இரக்கத்தை பெறுவாய். அல்லேலூயா. இந்த பாவத்துடைய பின்னணி எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால் பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதான் பாவத்தை மாத்திரமில்லை, நோய்களை மாத்திரமில்லை, நம்முடைய சாபங்களை கர்த்தர் சிலுவையில் என்ன செய்து விட்டார், சுமந்து தீர்த்துவிட்டார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்தார், சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடியாய், நீங்கள் உயர்த்தப்படக்கூடியாய், அவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவே அவர் என்ன செய்தார், உயர்த்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. மகா மேன்மையான ஐஸ்வர்யம் அவருடைய தயவு. அல்லேலூயா. கைவிட்டு சொல்லுங்க, கர்த்தருடைய தயவு எனக்கு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய தயவு உங்களுக்கு இருக்குமானால் நீங்க போகிற இடத்திலெல்லாம் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்பட்ட போதிலும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து அந்த காலத்தில் இருக்கிற தரியு ராஜா, கோரேஸ் ராஜாவிடத்துல அவர்கள் கேட்கும் பொழுது ராஜா கேட்கறது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், போங்க போய் ஆலயத்தை என்ன செய்யுங்க, கட்டுங்க. கட்டளை தொடர்லே சொல்லுங்க. அவன் தேவனுடைய தயவு உங்களுக்குள்ளே காணப்படுமானால் எப்பேற்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் உங்க கூட வேலை பார்க்கிற இடங்களையும் சரி, எல்லாருடைய கண்களில் கற்ற உங்களுக்கு தயவு கிடைக்க செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, எஸ்தர் தான் காண்கிற எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்குதா? அல்லேலூயா. ஆமென். சில பேர் நம்மளை பிடிக்கும், சில பேர் நம்மளை கண்டாலே என்ன செய்யும், அப்படியே புகையா வரும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அவருடைய தயவு உங்களுக்கு காணப்படுமானால் எல்லாரும் உங்களை பார்த்து என்ன செய்வார், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். ஈசாக்கு துறவை தோன்றா, தண்ணி வருது, எல்லாம் தகுப்பண்ணி துறவை தோண்டி
எல்லாம் தண்ணி வருது. மறுபடியும் அங்க இருக்கிற மக்கள், லோக்கல் மக்கள் வந்து அதை என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. சத்தமா நிறைய சொல்லுங்க. அடுத்தாப்புல ஒரு கிணறு தோன்றாங்க, அதுல தண்ணி வருது. தண்ணியை கண்டோன்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போட்டாங்க. ஆமென். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்ட பொழுது ஈசாக்கை பார்த்து இருக்கிற மக்கள் சொன்னாங்க, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய குடும்பங்கள் மத்தியிலே, உங்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே, நீங்கள் வேலை பார்க்கிற இடங்கள் மத்தியிலே கர்த்தர் அவ்வளமாய் உங்களுக்கு கர்த்தருடைய தயவினாலே நிரப்பி உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். ஆமென். எஸ்ராவினாலே ராஜா கேட்டதெல்லாம் ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற காலமும் குறித்த வேளையும் வந்துவிட்டது. அல்லேலூயா. ஆமென். ஒரே நாள் நம்ம மாற முடியாது. என்னுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க அந்த கிருபையின் ஐஸ்வர்யமாகிய மன்னிப்பு, மகாமேன்மையான ஐஸ்வர்யமாகிய தயவு உங்களுக்குள்ளே காணப்படும். ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட தயவுன்னா மனுஷனுக்கு நன்மை செய்ய மனிதர்கள் கொண்டிருக்கிற ஆசையே தயவு. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில கெட்ட குணங்கள் மாற வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டிய காரியம், நாளுக்கு நல்லது எதையாவது செய்யணும்னு பிரயாசப்படுங்க. உங்களுடைய சுவாபங்கள் மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சகோதரன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமான மத்திய காலங்கள்ல நிறைய சாப்பாடுலாம் பொங்கி இவங்க சாப்பிடான்னு இருக்கும் போது சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னா இந்த சகோதரிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஐயோ, அவ்வளவு பேர் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க, நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா பஞ்ச காலம் ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுகிற காலங்கள் அப்போ அப்படி இருக்குமா? ஆமென். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு போங்கன்னா அவங்க ஒரு 10 பேருக்கு என்ன செய்யலாம்? சாப்பாடு கொடுக்குறவங்க காணப்படுகிறாங்க. கையில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் நம்முடைய திவ்ய சுவாபங்களை நமக்குள்ளே உருவாக்குகிறார். நமக்குள்ளே இருக்கிற தீமையான சுவாபங்களை எடுத்துக் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தை சொல்லப்படுது, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஞான வழி. அல்லேலூயா. ஆமென். மக்கள் உங்களை என்னையும் இவன் மோசமானவன் இவள் மோசமானவன் என்று சொல்லியிருந்தால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், நம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தினால் உங்களுக்கு அன்பு, தயவு, காருண்யம், இரக்கத்தை உங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். ஆமென். இந்த வித்து எங்கிருந்து வருது? கிறிஸ்துவின் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை உட்கொண்டு அந்த சாரம் நம்முடைய ஆவிக்குள்ளே, ஆத்மாவுக்குள்ளே போகும் பொழுது ஒரு நாளிலே நாம் கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட உட்கார வைக்கிறோம். ஆமென். அவரோடு கூட உட்கார வைப்பார். எபேசியர் 2:6 மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். மறுபடியும் அருமையான வார்த்தை. அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையை மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும் செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் அவருடைய சீட்ல உங்களை என்ன செய்ய போறாரு? உட்கார வைப்பார். அல்லேலூயா. ஆமென். சில நபர்கள் சில இடங்கள்ல பார்த்தாங்கன்னா நல்லா பேசுவாங்க. ஆமென். அவங்களுக்கு சில பொசிஷன்ல போய் உட்கார்ந்துட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? ஹலோ, என்ன செய்ய மாட்டாங்க? நம்மளை பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. உங்களை என்னை ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார், உசுரை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிற அவருடைய ரத்தத்தை கொண்டு உங்களை என்னை விளைக்கரை கொண்டிருக்கிறபடினார். அல்லேலூயா. இந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தினுடைய ரகசியம் என்னவென்று சொன்னாலே கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட இங்க இல்லை எங்கேயும் பரலோகத்திலே அவரோடு கூட நம்முடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உடைய வருகைக்கு நீங்கள் நான் ஆயத்தமா இல்லை அப்படி எழுந்திருக்கலாம். கண்டே முடி கர்த்தருடைய முகத்தை எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய முந்தின சீரை பார்த்து உங்களுக்கு நச்சி உண்டாக செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தரப்போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் நான் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நானும் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். உங்களை என்னை
ஆசீர்வாதத்துக்கு இந்த பூமியில மாத்திரம் ஆசீர்வதித்து அப்படி விடுகிற தேவன் அல்ல. பரலோகத்திலே உன்னதங்களிலே அவரோடு கூட உங்களை என்னை உட்கார வைக்க போகிறார். ஆமென். இந்த நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வெளிப்படும். எத்தனை பேர் இந்த நாளிலே பலிபடுத்துறவங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய கிரியைகள் எல்லாம் உண்மை போல காணப்படுது. என்னை பலிபடுத்தலை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் வளர்ந்து கத்துக்கு நான் உயர்த்து நான் என்னுடைய கரங்களை கத்துக்கிறீராய் உயர்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பென்று சொல்றது எளிதான காரியம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவது கொஞ்சம் கடினமான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு மன்னிக்கிறவரை நீங்களும் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். உதாரணப்படுகிற ஆத்துமா செழிக்கும். பிராட்மைகளோட நீங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன், உங்களை கனப்படுத்துகிற தேவன். நீங்க மற்றவர்களை கனப்படுத்தும் பொழுது, நீங்க மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியல அதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த பூமியில் உங்களை என்னை உயர்த்தி உயர்த்தி அவரோட கூட சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார வைக்கிறவரை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்துகிற ஒவ்வொரு கரங்களை கத்தி பார்க்கிறேன். ஆண்டவரை வசனம் பேசுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி பலிபடுத்தலை என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஜீவபலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில நற்செய்தி உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிற வாக்குகிறது. கிருபை ஐஸ்வர்யம் எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த மகாவேண்மையான ஐஸ்வர்யம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நம்மை தொழுது கொள்கிற யாவரும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறார் வார்த்தைப்படி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில நற்செய்தி உண்டாகட்டும். எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகட்டும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். தீர்க்காயுசு உண்டாகட்டும். எல்லா பலன்கள் எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் போல மாற்றி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரின் பெயர்களாய் ஆசீர்வதிக்கட்டும். கனமகிமை நமக்கு ஏசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சத்தம் வைத்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.